எல்லாரும் மனிதர்களுக்கு பேசிக்கிறோம். இன்னைக்கு மனிதர்கள் உள்ளம், மனிதர்கள் எண்ணங்கள் நீங்கள் பால்படுத்தப்பட்டு நஷ்டப்படுத்தப்பட்டு அது நலாவாகி அது நாசமாகி அடுத்தவர்கள் மீது பொறாமையும் அடுத்தவர்கள் மீது வீழ்த்தலும் வழியும் உள்ளத்தில் இருக்கின்ற பெருமையும் தற்பெருமையும் துரோகங்களும் மனிதர்களுடைய நாம் பார்க்கிறோம். அதனால தன்னுடைய பல இடங்களில் சொல்றாரா, நீங்க உள்ளத்தை தீமை படித்து அமல் செய்ய அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் கட்டாயம் சரியான முஸ்லிமுடைய ஹதீஸ்கள் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் ரிவாயத் செய்கின்ற ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். அருமையான ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக உள்ளத்தை இருதயத்தை அமல் செய்கின்றவர்கள் ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் அந்த உள்ளத்தை பக்குவம் அடைவதற்காக ஆளுநர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 அமல்தாரிகள் 3 விதத்துடைய நிலையை இதை தெளிவுபடுத்துகிறார். முதலாவது ஷஹீதுடைய நிலை, இரண்டாவது ஒரு பாரி ஒரு இமாமத்தை செய்கின்றவர் அவருடைய நிலை, மூன்றாவது சதகா வர்ணம் கொடுக்கின்றவருடைய நிலை. நாளை கியாமத் நாளை ஒரு ஷஹீத் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவார். அல்லாஹ் தபாரக வ தஆலா தானை ஷஹீத் என்று சொல்வார். அல்லாஹ் சொல்வார், இப்படி சொல்கிறார், இது ஷஹீத் அல்ல. அப்துல் ரஹ்மானின் ஓலை யுத்தத்தில் நீ ஷஹீதில பங்கெடுத்து நான் 7 வருடம் அழுந்திருந்து இந்த ஷஹீத் சொல்லும்போது அல்லாஹ் சொல்வார், நீ பொய் சொல்லுகிறாய். ஓட்ட உள்ளத்தை பார்த்தவன் அல்லாஹ் தபாரக வ தஆலா நீ உலகத்தில் ஒரு வீரர் என்று பாராட்டப்பட வேண்டும். உன்னை 4 பேர்கள் இவர் வீரமாக யுத்தம் செய்தார் என்று புகழப்பட வேண்டும் என்று புனிதமான தீர்க்கதரிசியை இறங்கியிருக்கிறார். அங்கே ஷஹீதாகி இருக்கிறார். ஆகையினால் உள்ள உள்ளத்தில் எதற்காக நீ செய்கிறார்? அல்லாஹ்வுக்காக நீ ஷஹீதாகி உயர்ந்தவர் ஷஹீதுடைய அந்தஸ்து எந்த அமலும் கட்ட முடியாது. கடலை தவிர ஷஹீதுடைய அத்தனை பாவத்தை நம்ம மன்னிக்கிறான். அப்படியான உயர்ந்த ஷஹீதை கூட நாளை கியாமத்தில் அல்லாஹ்வுக்காக பரிசுத்தமான கல்வாடு இதயத்தோடு இல்லாமி அல்லாஹ்வுக்காக அவர் செய்யவில்லை என்றால் அந்த ஷஹீதை கூட அல்லாஹ் சொல்வான், நரகத்தில் சொல்லிட்டவர் பயான் பண்ணியவர் கராத் ஓடியவர் நாளை கியாமத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தாக்கப்படும். காலி சொல்வார், இமாமத்து செய்தவர் சொல்வார், அப்துல் ரஹ்மான் விளக்காக தெரிவித்தேன் உனக்கான குர்ஆனை 4 பேருக்கு முன்னால் ஓதுகிறேன். அல்லாஹ் சொல்வான், இல்ல நீ பொய் சொல்லுகிறாய். நீ உலகத்தில் உன்னுடைய கலாத்தை 4 பேர் நிற்கவும் நபிகளும் உன்னை கால் என்று சொல்லவும் உன்னுடைய இமாமத்தை புகழும் உன்னுடைய பயான புகழும் உன்னுடைய வாழ்ந்த பயான முகாந்தராக புகழும் நல்லா பயான் பண்ணினார், நல்லா சொல்லி காட்டினார். என்ன 4 பேர் வெட்கணும் என்பதற்காக இருந்து பயான் பண்ணி இருக்கிறார், இமாமத்தை செஞ்சிருக்கிறார். உன்னுடைய குர்ஆனை மக்கள் வெட்கம் என்பதற்காக அல்லாஹ் சொல்லுவான், இந்த இமாமிக்கு நமக்கு ஒரு கூட்டம் இருக்கு. நமக்குள்ள ஒரு கூட்டம் இருக்கு சொன்னா நம்ம இப்போ ரசூலுல்லாஹி பிடிச்சி இறங்கினவங்க 4 பேர் வருவாங்க. அதுல இன்னைக்கு சரியான கூட்டம் கொடுத்தீங்கன்னா சரியான பயான் கிடைக்காது பண்ணிருக்கீங்க. அப்ப நாம கொள்கை நேரத்தில் நமக்கு ஒரு பெருமாள் தான் வந்துடும் அப்படி சொல்லிருக்கீங்க. அப்ப மொத்தமா பார்த்து நான் பண்ணிய தயார் பார்த்து 4 பேர் பாராட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. பாராட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. இதில் அவரை நோக்கினால் ஒரு கூட்டம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுவான், இமாமத்து செய்தார் அதற்கு உங்களை துவா முன்னுண்டா சுபஹானல்லாஹ் மக்கத்தில் அவர்கள் கொடுத்தா அதற்கு உங்களுக்கு கிராத்துல நீங்கள் சுபஹானல்லாஹ் உங்களை கிராத்து சூரத்தில் பக்ரான் ஸ்டார்ட் பண்ணி ஆக இருந்தால் எவருக்கு யாருக்கு கொடுக்க முடியாது? எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்ல அதை சொல்ல முடிஞ்சு கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படி யாருடைய பிறருடைய பாராட்ட பிறருடைய மதிக்க பிறருடைய வெற்றிடவ பிறருடைய அந்த பாராட்டை யார் ஏற்றுக்கொள்வார்களோ கியாமத்தினாலேயும் அவர்களை நரகத்தில் கொண்டு பரகாப்படுத்துவாங்க, தர்மப்படுத்துவாங்க, பள்ளிவாசலுக்கு மதுரசாவுக்கு கொமர்னிஸ்டுக்கு
அதற்கு இதற்கு சாதாரண உடுக்க போனா ஆயிடுவான். பெரிய ஆட்களோட மினிஸ்டர்மாரு, எம்பிமாரு, பெரிய பெரிய அல்லாமா அப்படி எத்தனை போனா 1 லட்சம். ஏன்னா இவர் ஏற்கனவே 1000 தான் கொடுத்திருக்காரு. இப்போ 1 லட்சம் கொடுத்தது அதாவது மற்ற ஆட்களுக்கு இவங்க பெரிய கொடுக்கிறார்கள். வந்திருக்கும் சாமானியமான சொல்லுவாங்க என்று சொல்லுவாங்க. என்ன அல்லாஹ்விடத்தில் ஏற்படுகிறது. நாளம் தியாகத்தினாலே இப்படி பெயர் புகழுக்காக பத்திரிகை வரவும் டிவியில் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் தர்மம் கொடுத்தார்களோ அல்லாஹ் சொல்வார், இந்த சதக்காக்காரை போயிட்டார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த கல்வி இந்த நம்பிக்கை பாவத்தை சீக்கிரமா போயிருக்கு. ஒரு சீக்கிரமாக அதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிறது ஆட்டோமேட்டிக்கா. அதனாலதான் அது நிர்வாகிக்கு போன நேரத்தில் காரணம் சொல்லமாக அவர்களுக்கு எல்லா பதாரங்களும் சொன்னார், நபியே முகம்மதே, உங்களோட உம்மத்துக்கு நீங்க சொல்லுங்க, ஒரு நன்மையை நினைச்சா அதற்கு 10 நன்மை நடுவு நினைச்சா 10 நன்மை மனத்தீமையோடு நினைச்சா ஒரு மழை இல்லை. ஆனால் நினைத்ததற்காக 10 நன்மையை கொடுக்கிறார். அந்த நன்மையை செஞ்சால் 10 200 வரை அல்லாஹ் தபாரக வ தஆலா நன்மைகளை கொடுக்கிறார். நபியே முஹம்மதே, உங்களோட உம்மத்து யாராவது உள்ளத்துல பாவத்தை நினைச்சா, பாவம் செய்யறதுக்கு நினைச்சா, அதற்காக நாம் பாவத்தை எழுத மலாய்க்கத்துமார்களுக்கு சொல்ல மாட்டோம். அந்த பாவத்தை செய்யும் வரை மலாய்க்கத்துமார்கள் காத்திருக்கும் வரை நாம் மலாய்க்கத்துமார்களுக்கு கட்டளை இருக்கிறேன். எப்ப அந்த பாவத்தை செய்கிறார்கள் நபியே நாயகனே முஹம்மது என்ற உம்மத் அந்த ஒரு பாவத்திற்காக ஒரு பாவத்தை எழுதப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, சஹாபா தோழர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுக்குல் பராக் அல்லது சிறுக்குல் அஸ்கர், சிறிய சிறுக்கு பெரிய சிறுக்கு, ரகசியமான சிறுக்கு, ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்திய சிறுக்கு. ஒரு பெரிய சிறுக்குன்னா நம்ம எல்லோருக்கும் தெரியும். கல்ல வளர்ந்தது, சூரியனை வளர்ந்தது, சந்திரனை வளர்ந்தது, மரத்தை வளர்ந்தது, இதுவெல்லாம் பெரிய சிறுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா தோழர்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒரு சிறுக்கு ஸலா ரகசியமான சிறுக்கு என்றால் என்ன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் يقول الرجل فيزين ثلاثة جاهلا لما يرى من نظر الناس إليه فذلك شرك الصلاة. ஒரு மனிதர் எழுதுகிறார், சொல்கிறார், மிச்ச முயற்சிகளை சொல்கிறார். எதற்காக சொல்கிறார்? அடுத்தவர்கள் பார்க்கின்ற அந்த பார்வை தன் மீது நிரந்தரிக்கிறது. தன்னை பார்க்கிறார்கள், இதிலே தன்னுடைய கொள்கை இல்லதாக அமைச்சிக் கொண்டால் அது ரகசியமான சிறுக்கு என்று கொள்கைக்கு பிடித்தாங்க. மற்ற விஷயத்தில் இருக்கும் சிறுக்கு சிறிய சிறுக்கு. சிறிய சிறுக்குன்னா என்ன? ஆர்வமான சிறுக்கு சரியாக சொல்லுவார். சின்ன சிறுக்கு கேள்வி கேட்டாங்க. கால முகத்துணி பிறருக்காக செய்வது, பிறருடைய பாராட்டுதலுக்காக செய்வது, அமலுக்குள்ள விவாதத்துக்குள்ள விளைவை கொண்டு வந்து இணைப்பது, அது சிறுக்குள்ள இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹ் அவர் வீட்டுக்கு விருந்து கிடைக்கப்பட்டது. விருதுக்கு போனார். சுஃபியான் சௌரி இமாம் இது 1ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு 2ஆம் நூற்றாண்டு உள்ளவங்க சஹாபாக்களோட நெருக்கமான விருந்துக்கு போய் உட்கார்ந்திருக்கிறாங்க. சாப்பாடு வீட்டுக்குள்ள உள்ளவரை இருந்து கொடுத்திருந்தவரை தன்னுடைய மகளை பார்த்து சொன்னாங்க, மகளே, இந்த வருஷத்துல அக்கிலிருந்து கொண்டு வந்த
வீணான் தலைவாடுகள் கவனமானால் சென்றவர்கள் நாம் கொண்டு வந்த வீணான் போக்குவரத்து மகன் சட்ட முன்னாள் இமாமுக்கு முன்னால் என்று சொன்னார். சொன்னார் இந்த வருடம் வீட்டிலிருந்து கொண்டு வந்த தலைவாடங்களில் வீணான் போக்குவரத்து தான் பெற்ற வைக்கிறோமா சென்றவர்கள் நான் மக்களிலிருந்து கொண்டு வந்த மகன் சட்ட முன்னால் வைக்க இன்னும் சுகாதார தோழியினால் விருது வந்திருக்காங்க. சாப்பாடு உண்டாங்க அவரை கேட்டால் இனிமாவே நீங்க எழுதுறீங்க இல்லைங்க உங்களை ஹஜ்ஜை நீங்க பார்த்துக்காது உங்களை ஹஜ்ஜை நீங்க பார்த்து காட்டிட்டீங்க. எனக்கு தெரியும் என்பதற்காக இந்த வருஷம் அந்த வருஷம் என்று ஹஜ்ஜை குறிப்பிட்டு 2 வருடம் நீங்க ஹஜ் செய்திருக்கீங்க காட்டுவதற்காக உங்களோட வாழ்க்கையை உபயோகித்திருக்கிறீர்கள். மனிதர்களே அநியாயமான ஹஜ்ஜை பார்த்து காட்டுகிறேன் 2 ஹஜ்ஜும் போயிட்டுள்ளவா என்று இமாம் சௌரி இமாம் அந்த மனிதருக்கு தெளிவுபடுத்தினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய பாடல்களை அல்லாஹ் நடப்பது என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் ரப்பத்தில் கேட்டார். ரப்பல் இந்த தபாரக வ தஆலா சொன்னார், அல்-ஜலால் சிறுமும் மின்மக்ராஹி. யார்கள் கண்ணுக்கும் படாது, யார்கள் உள்ளத்துக்கும் படாது, யார்கள் கோவியங்களுக்கும் படாத ஒரு ரகசியமான ஒரு அமல் தான் எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்துக்கு மழை தூய்மைக்கு தெளிவு கொடுக்கிறார் என்று சொன்னால் ஊருக்கு கோவிந்த எறும்பு அது பேரு தெரியும் பதிவு வந்து போகும் எறும்புட காலிலிருந்து சத்தவரமாக தர்மா நடப்பட நடவடிக்கை வராது. எறும்பு நடந்தால் எறும்புடைய கால் பாவத்தின் சட்டத்தை காதலுக்கான உங்களால் கேட்க முடியாது. எறும்பு நடக்கக்கூட உங்களோட காலை கொண்டு போய் அந்த காலுக்கிட்ட வச்சாலும் சவுண்டு சத்தம் வராது. அது ஒரு தூக்கத்தில் சொன்னாங்க என்றால் எறும்பு நடக்கும் பொழுது அதனுடைய கால் பாலத்தின் சத்தத்தை விட அதை விட குறைந்த அளவு அல்லாஹ்விடத்திலே அந்த அமல் சிறப்பாக அந்த அளவுக்கு என்பதால் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் கேட்டான். அல்லாஹ் சைத்தான் ஒருவர் சைத்தான் அவன் என்ன கேட்டான், ரப்பிடத்தில் வந்து ஒரு அடியார்களை வழிகெடுத்து அல்லாஹ் சொன்னா சரி பரவாயில்லை. ஆனா அல்லாஹ் ஒரு நிபந்தனையை போட்டான். நீ எல்லாரையும் வழிகெடுக்க முடியாது. என்னுடைய கிணற்காக முதலிற்காக எத்தனாக விரைவிற்காக வியாபியாமல் அமல் செய்கின்ற அந்த முதலிற்காக எத்தனாக அமல் செய்கின்றவர்களை தவிர மற்ற எல்லோரையும் வழிகெடுப்பார். சைத்தான் அல்லாஹ் கொடுத்த ஒரு கோடு அமலோடு நினைச்சிருக்கு. சைத்தான் வந்து பார்க்கிறது எப்படி வழிகெடுக்கிறது. அங்கால போட்டிக்கால போட்டு ஒரு பக்கமா போட்டு திருப்பி திருப்பி பார்க்கணும். காமிச்சு அவன் பள்ளிக்கு வந்துட்டான். சரி, பள்ளிக்கு சரி செய்து விட்டான்னு பார்ப்போம். அவங்க பிரகாரத்தை போட்டு பள்ளிக்கு அனுப்புறது அங்கேயும் ஒரு முயற்சி செய்தான். இதை கட்டியில கட்ட பார்ப்போம். அல்லாஹ் இப்ப எங்க கட்டியில கிளம்பி உள்ளதா? கட்டியில கிளம்பி கேட்டால் விட மாட்டாங்க. ஆனா உள்ளத்தை கலக்கி விடுவான். உள்ளத்தை கலக்கி விடுவான். உடலிலே பார்ப்பான், தரையிலே பார்ப்பான், ஆடையிலே பார்ப்பான், வீட்டுக்குள்ளே பார்ப்பான். அந்த முயற்சி கைவிடவில்லை. நேர செய்தான் வருவான். நேரடியாக நேர உள்ளது நேர கஷ்டம். அதுல பேசாம நீங்க என்ன செய்ய போட்டு சில கட்சி ஓட்டு போட மாட்டீங்க. அப்படியெல்லாம் இந்த மனிதனை வழி கெடுப்பான். எனவே மனசீரை யாருக்கு இருக்கிறதோ அவர்களை மட்டும் செய்தானால் வழிகெடுக்க முடியாது என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா நம்முடைய உள்ளத்தில் நாம் முதலாவதாக பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய
முக்கியமான ஹராமான செயல் பிறருக்காக நாம் செய்வோம். எந்த அமலையும் பிறருக்காக நாம் செய்யக்கூடாது. இல்லாது இஸ்லாமாக மனசீரையாக அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை என்பதை நாம் மறந்துவிடலாம். உள்ளத்தில் அடுத்த பாவம் வராம். முதலாவது ஹராமான பாவம் உள்ளத்துடைய பாவம் ரியா, முகத்துணி. இரண்டாவது பயங்கரமான பாவம் பராமரி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பத்வாவில் பராமரியை பற்றி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன். எனவே அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுடைய அமல்களை, எங்களுடைய இபாதத்துகளை, எங்களுடைய ஒழுக்கங்களை, எங்களுடைய செயல்பாடுகளை இஸ்லாமுக்காக பிறருக்காக செய்யாமல் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய நல்ல எண்ணங்களை நம்முடைய தபாரக வ தஆலா எமது உள்ளத்திலே தந்தருள்வாராக.